இது வந்து இந்தியாவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு கூட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இதுவரை நரேந்திர மோடி அவர்களாலும் சரி, இல்லை நம்மளுடைய அமித்ஷா ஆனாலும் சரி, இதை வந்து தவிர்த்து கொண்டே வந்திருக்கிறார்கள். இது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு யார் சொன்னா? தமிழக பாஜகவும் அப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறது. யார் சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் நடக்குது என்று? அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து மார்ச் 22ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து எதிர்கட்சிகளும், தலைவர்கள் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட போறாங்க. அதாவது டீலிமிட்டேஷன்ல வந்து ஒழுங்காக செய்ய வேண்டும். தெற்கு இருக்கின்ற மாநிலங்களாலும் சரி, வடக்கு அதாவது ஜம்மு காஷ்மீர், ஹரியானா போன்ற மாநிலங்களாலும் சரி, கிழக்கு இருக்கின்ற மாநிலங்களாலும் சரி, நாங்கள் யாரும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து நிச்சயமாக கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதை தொடர்ந்து வந்து நிச்சயமாக ஒரு ரெசல்யூஷன் வரும் என்று கருதுகிறேன். அப்ப அதை பொறுத்துதான் இருக்கும் அடுத்த நகர்வு, பாஜகவினுடைய அடுத்த நகர்வு என்றால் அது பெரிய பிரஷர் வருகின்ற நகர்வாகத்தான் இருக்கும். இந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து வந்து அதில் கையெழுத்தப்பட்டாலே பெரிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, இப்போ வந்து அடுத்த கட்டமா, அதாவது ஒரு நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் மாதிரி பார்ட்டி இதை இது பண்ணும்போது ஒரு இது இம்பாக்ட். ஆமா, ஸ்டேட் வைட் திமுக இதை இது பண்ணும்போது அது எப்படி சார் நேஷனல் வைட் இதை கொண்டு போக முடியும்? இதுதான் கிளிக் ஆயிருக்கு. நேஷனல் வைடு வந்து முன்னாடி ஒரு சமூக நீதி என்று ஒரு பெரிய ஒரு மேட்டர் எடுத்து திமுக வந்து டெல்லியிலேயே ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுது. அதுல எல்லாம் வந்தாங்க, அகிலேஷ் வந்தாரு, அது மாதிரி பல தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் அது வந்து டேக் ஆஃப் ஆகல. அது ஏன் டேக் ஆஃப் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல வந்து ஃபார்வர்ட் காஸ்ட், அதே மாதிரி இன்டர்மீடியட் காஸ்ட் வந்து நல்ல நிலையில் இருக்கிறாங்க. நம்பர்ஸும் அதிகமா இருக்கிறாங்க. உத்தராகண்ட் எடுத்தா ஏறத்தாழ ஐ திங்க் 30%, 35% வந்து ஃபார்வர்ட் காஸ்ட் இருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசை பொறுத்தவரை ஃபார்வர்ட் காஸ்ட் வந்து நீங்க வந்து தள்ளி வைக்க முடியாது. நிச்சயமாக அவர்களும் தேவைப்படுகிறார்கள். இவர்களுடைய மாயாவதியினுடைய அந்த எப்படி அவர்கள் வந்து அந்த காம்பினேஷன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, தலித்தும் பிராமன்ஸும் சேர்ந்து நிக்க வேண்டும் என்றதான் அவங்க காம்பினேஷனே பண்றாங்க. அப்ப பல இடங்கள்ல வந்து இந்த சமூக நீதி என்ற விஷயம் வந்து அடிபட்டு போகுது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால, ஏனென்றால் ஃபார்வர்ட் காஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால அடிபட்டு போகுது. ஆனா டீலிமிட்டேஷன் வந்து அனைவரையும் பாதிக்கின்ற விஷயம். இந்த 9 ஸ்டேட்டை மட்டும் தவிர்த்து, அதாவது அந்த பீமாரு ஸ்டேட்ஸ் என்று சொல்ல விளக்கக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், அதே மாதிரி சத்தீஸ்கர், கீழே சத்தீஸ்கருக்கும் இடம் போகும் தான் இருக்கிறது, ராஜஸ்தான், இந்த மாதிரி மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி ஸ்டேட்டுகளை தவிர்த்து 9 ஸ்டேட்டுகளை தவிர்த்து பாக்கி எல்லாரையும் பாதிக்கின்ற ஒரு விஷயமா தான் இருக்கிறது. அதனால இதில் ரெசனன்ஸ் இருக்கிறது. இதுக்கு நிச்சயமாக பெரிய சப்போர்ட் இருக்கிறது. அப்ப நிச்சயமாக பாஜக இதை வந்து சீரியஸாகத்தான் எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தொகுதி முறையை தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? மற்ற பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, இப்ப இருக்கின்ற நிலைமையில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியே இல்லை என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லி தேர்தலில் அது மிக தெளிவாக தெரிஞ்சது, அப்படி ஒரு கூட்டணியே இல்லை என்று. இப்ப மறுபடியும் எதிர்கட்சிகள் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய, இல்லை என்றால் ஒன்றாக வரக்கூடிய ஒரு களமாக, இல்லை என்றால் ஒரு மேடையாக நான் இதை காண்கிறேன். நிச்சயமாக மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாகத்தான் பார்க்கிறேன். என்றால் என்னை பொறுத்தளவில் வந்து 2029 தேர்தல் வந்து இப்போ இந்த ஒரு கூட்டத்தினுடைய வாயிலாக ஒரு புதிய ஒரு கருத்தை வந்து வெளியே கொண்டு வரும் என்று நான் நினைக்கிறேன். இந்த கூட்டம் அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகவில்லை என்றால் நிச்சயமாக 2029 எதிரொலிக்கும். அது வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு சாதகமான ஒரு களமாக அமையும். எப்படி நம்ம 2022 2023 எல்லாம் ஒரு இந்தியா கூட்டணியுடைய அந்த உருவாக்கம் எவ்வளவு சீக்கிரமாக, எவ்வளவு ஒரு விறுவிறுப்போட பார்த்தோமோ, ஏறத்தாழ அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாகத்தான் இந்த மார்ச் 22 கூட்டத்தை நான் பார்க்கிறேன். திமுக அதை முன்னெடுக்கிறாங்க. தெற்கிலிருந்து தென் மாநிலங்கள் பாதிக்குது, இந்த பிரச்சனை வந்து தெற்குல இருந்து தொடங்கி இருக்காங்க. வேற ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும்? இந்த இஷ்யூ பொறுத்தவரை இதுலயே ஒரு குறுகிய இஷ்யூவா தான் இருக்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. இப்ப வந்து டிடிபி, தெலுங்கு தேசம் பார்ட்டி இதுக்கு வந்து நிச்சயமாக யாரையும் அனுப்பாது என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி ஜெகன் வருவாரா இல்லையான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக வரமாட்டார். ஏன்னா அவர்கள் அனைவரும் வந்து பாஜகவினுடைய தயவில் தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து தெற்கு இருக்கிற மாநிலங்கள், அவர்களுக்கும் பாதிப்பு நிச்சயமாக வரும் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ அவர்களும் கோஆபரேட் பண்ணக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த சங்கடம் இருந்தால் கூட, பாஜகவோடு ஒத்துழைக்க வேண்டிய அந்த கட்டாயம் இருந்தால் கூட, ஏனென்றால் இல்லைன்னா கேஸ்ல பிடிச்சி உள்ள தள்ளிடுவாங்க, அந்த ஒரு கட்டாயம் இருந்தால் கூட நிச்சயமாக அவர்கள் வந்து ஒத்துழைக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி இன்னொரு அஜெண்டா வச்சீங்கன்னா நிச்சயமாக முடியாது. அப்ப டீலிமிட்டேஷன் என்ற அந்த ஒற்றை புள்ளியில் வந்து தாராளமாக பல கட்சிகள் வந்து ஒன்றாக இருக்கும். இதே நீங்க லாங்குவேஜ் எடுத்துட்டு போனீங்களா, உங்களுடைய அந்த லாங்குவேஜ் இஷ்யூல வந்து காங்கிரசினுடைய நிலைப்பாடு வந்து கஷ்டமாகத்தான் இருக்கும். காங்கிரஸ் தான் மும்மொழிக்கு வந்து முன்மொழிந்த கட்சியாக இருக்கிறது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிச்சயமாக எடுக்க முடியாது. அப்ப இந்த ஒரு ஒற்றை புள்ளியில் தான் அனைவரும் ஒன்றாக முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அடுத்த இஷ்யூ என்பது அடுத்த இஷ்யூ வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். இப்ப ஈடியினுடைய அடுத்த அரசு நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கும். அதுல ஒரு பிரிங்கிங் டுகெதர் என்ற அளவுக்கு நிச்சயமாக வரும் என்று நான் கருதுகிறேன். என்றால் இதுவரை நீங்க பார்க்கணும்,
2 முதலமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், அதே மாதிரி ஹேமந்த் சோரன், 2 முதலமைச்சர் அந்த காலத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 மாநிலங்களுக்கு பாதிப்பு வருகிறது. அப்ப இது அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு பாதிப்பு வரும் என்ற அளவில் அந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டாகத்தான் செல்ல முடியும்.